ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். எல்லா மனுஷனும் ஒவ்வொரு திறமை இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி என்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு ஒரு நாள் யோசிச்சுக்கும்போது டீ குடிக்கலான்னு போனேன். நான் டீ குடிச்சிட்டு இருக்கேன், மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஃபுல் ஃபோக்கஸாக அந்த டிவி மேலே தான் இருக்குது. என்னடா அது எல்லாமே டீ குடிக்காமல் டிவியே பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு வச்சேன். வீட்டில் சாப்பிட போனால் வீட்டில் இருக்க அப்பா அம்மா எல்லாருமே டிவியை தான் பார்த்துட்ருக்காங்க. குழந்தைங்கலேருந்து எல்லாமே டிவியை தான் பார்த்துட்ருக்காங்க. காலேஜ் படிக்க போனால் ஃபுல் ஃபோக்கஸ் எல்லாமே சினிமா தான் சொல்கிறாங்க. அப்போ எல்லாருக்குமே ஒரு பொழுதுபோக்கு சினிமா. அந்த சினிமாவை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். எப்படி கற்றுக்கிறது? ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம். அப்படி நான் ஃபஸ்ட்டு எடுத்த முயற்சி தான் இந்த ஷார்ட் ஃபிலிம். இந்த ஷார்ட் ஃபிலிம் என் நண்பனை வச்சு பண்ணேன். இது நடக்கும் அனைத்தும் கற்பனையே. ஆபத்து காலத்தில் உதவினே உற்ற நண்பன்னு சொல்லுவாங்க. அப்படி எனக்கும் அந்த மாதிரி நண்பன் இருந்தான். ஒரு நாள் அவன் நடிகனாகவும் நான் இயக்குனராகவும் இருந்த அந்த நாள் என்ன ஆச்சு? நீ நடிக்க வேண்டிய ஒரு பையன் வரவே இல்லை. அதான் கடுப்பாக இருக்கு. ஃபோன் எடு. ஓடண்டா ஓடண்டா ஓடித்தளரேண்டா ஓமான பூமுகம் வாழிடேண்டா. உன் ஃப்ரெண்டை வேணா கூப்பிட்டு போகிறேன். மச்சான் எங்கடா இருக்கா? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? அப்போ வைக்கட்டுமா? நான் ஷார்ட் ஃபிலிம் பிளான் பண்ணியிருக்கேன் மச்சி. அதான் நீ அடிக்கடி கேட்பல்ல, எனக்கு ரோல் இருக்கான்னு கேட்பல. அதான் இப்போது ஃப்ரீயா மச்சி? ஆமாம், இப்போ என்ன அதுக்கு? வரியா மச்சி ஆக்ட் பண்ண? என்னடா திடீர் பாசம்? இன்றைக்கி ஆக்ட் பண்ண வேண்டிய அந்த பையன் வரல, அதான் ஒன்று. அதானே பார்த்தேன், என்னடா ஆக்ட் பண்ண கூப்பிட்றானேன்னு. நீ வரியாடா? ஓகே மச்சி, எங்கடா? உனக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் சென்ட் பண்ணுற பாரு. இப்போ என்ன சீன்னா, நீ ஒரு லவ் ஃபெயிலியர். நீ லவ் ஃபெயிலியர் பர்சன் எப்படி லவ் ஃபீல் பண்ணி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற? உன் ஃப்ரெண்டு கேட்டர் யாரும் இல்லை, நான் தான் நடிக்க போகிறேன். ஓகே? நான் வேலை வாங்குறானுங்க. வேலை வாங்க முடியறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி தான் வேலை செய்கிறாங்களோ தெரியல. என்னடா அவன் அப்படி உட்காந்துக்கிறான்.
என்னாச்சு? என்னம்மாச்சி ஆச்சு? என்னாச்சு? ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். இப்போ கேஸ் தன்ற பேரில் என்னை வேணாம்னு சொல்லிட்டா. எனக்கு என்னக்கடா குறை? அவங்க வீட்டில் என்ன வேணாம்னு சொல்லிட்டாங்க. நல்ல வேலையா, நல்ல படிப்பு இல்லையா, நல்ல சம்பாதிக்கலையா? இதான் மச்சான் உலகம். ஜாதியை பிளட்டில் பார்க்க மாட்டாங்க, ஃபுட்டில் பார்க்க மாட்டாங்க, ஒர்க்கில் கூட பார்க்க மாட்டாங்க. ஆனால் காதலில் பார்ப்பாங்க. புரிஞ்சுக்க மச்சி, பார்த்துக்க சரியா? சூசைட் அட்டன் பண்ண போகிறேன். அது நேச்சுரலாக எனக்கு வேணும். டேக் போகலாமா? ஓகே. ஆக்ஷன். கேமரா பார்க்காத, சேஃபாக நில்லு, அழுகிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? இது லாஸ்ட் ஷாட்டு தான். ஒரு க்ளோஸ்அப்பு 2 வைட் ஆங்கிள் ஷாட்டில் வச்சா போதும். கிளைமேக்ஸ் தான், டக்குன்னு முடிச்சிடலாம். லாங் ஷாட் ஒன்று வச்சு முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே. கட் கட் கட். என்னடா மயிறு மீறி எக்ஸ்பிரஷன் கொடுக்குறான்? 10 டேக்கு 5 டேக்கு 20 டேக்கு ஒரு ஒழுங்காக ஒரு எக்ஸ்பிரஷன் தானே கொடுக்க சொன்னேன். ஒழுங்காக எக்ஸ்பிரஷன் தான் கொடுக்க சொன்னேன். உன்னை ஒரிஜினல் குதிக்க சொன்னேன். அது சீட்டிங் பண்ணி கூட எடுத்துக்கலாம். என் ஃப்ரெண்டுன்றதால கம்முனிக்கிறானுங்க. என்னடா இப்படி பண்ணுற? கேமரா பார்க்காத, சேஃபாக நெல், எக்ஸ்பிரஷன் ஒழுங்காக கொடு. லவ் ஃபீல் கான்செப்ட்டு எழுவுற மாதிரி இருக்கணும் ப்ளீஸ். மச்சி, நான் பண்ணுறது முட்டாள்தனம் தான். நீ பெரிய டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்ட. போலீஸ்லாம் ஏதாவது கேட்டால் நீ இது காமி. நீ மச்சி, தப்புலாம் என் நண்பன் மேலே இல்லை, என் மேலே தான். நான் தான் நேச்சுரல் ஆக்டிங்காக குதிக்கிறேன். பேச நேரம்